ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுவது. அதை போலதான் இந்த ஆண்டும் இந்த விடியா திமுக அரசு இந்த பட்ஜெட்ல எல்லா துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 21-22 72,739.29 கோடி பற்றாக்குறை, 22-23 1,55,625.11 கோடி பற்றாக்குறை, 23-24 2,49,684 கோடி பட்ஜெட்ல பற்றாக்குறை, 2024-25 3,58,354 கோடி சொல்றாங்க. நிதி பற்றாக்குறை 1,08,689 கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 8,33,361 கோடி கடன் இருக்கு. இந்த கடன் மேலாண்மை சரி செய்வதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. இப்ப அந்த குழுவை தேடி கண்டுபிடிக்க ஒரு குழு போடணும். ஒரே வார்த்தையில தேன் கூடும் ரஞ்சனின் கருவலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. கடன் வாங்கிட்டே இருக்காங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. நம்பர் ஒன் சொன்னார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அது சொல்ல மறந்துட்டார்.